அது ரூஹியோட பேக் ஆச்சே, அவனை கிட்ட கொடுத்துட்றேன். நான் போய் சொல்லல பாட்டி, என்ன நம்புங்க. ஜூஹியை தேட எத்தனை மணிக்கு போன? கேக்குற இல்லையா, பதில் சொல்லு. எத்தனை மணிக்கு போன? 7 மணிக்கு. 7 மணிக்கு போன. ஏ, எத்தனை மணி ஆகுது பாரு. 11:15 ஆகுது. 11:15 நடுராத்திரி ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன், நீ ஜூஹிய தேட சாயந்தரம் 7 மணிக்கு போனன்னு. 7 மணில இருந்து 11:15 வரைக்கும் நீ ஜூஹியா தேடிட்டு இருந்த. இல்லனா எந்த பையன் கூடயாவது ஊர் சுத்திட்டு மானத்தை வாங்கிட்டு இருந்தியா? சொல்லு. பாட்டி, நான் உண்மையதான் சொல்றேன். நான் ஜூஹியை தான் தேடி போனேன். ஆனா அப்புறம் சில பசங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. பசங்க உன்கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சாங்களா? நீ உன் கூடவா? பாரு, மூஞ்சி பாரு, தெரியுதா? உன் கூட தப்பா நடந்துக்கிற பசங்க வந்து தவறுதலா கூட உன் மூஞ்சிய பாத்துட்டாங்கன்னா, பசங்க தப்பா நடந்துக்கிறதுலாம் தூரம். உன் மூஞ்சிய பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்குவாங்க. தப்பா நடந்துக்கிட்டாங்களா? பசங்க குருடனா இருந்தாங்க. யாரு உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்களோ, உன்னை கிண்டல் பண்ணாங்களோ, அவனுங்க குருடனா தான் இருப்பாங்க. அதான் கிண்டல் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணா இருந்துக்கு இன்னொரு பொண்ணை பத்தி இவ்வளோ கீழ்த்தரமான நினைப்பை எப்படி வச்சிருக்கீங்க நீங்க? மேடம், பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ணும்போது அவங்க மூஞ்சியையோ உடையையோ இந்த வயசையோ பார்க்க மாட்டாங்க. அவங்க கெட்ட எண்ணத்துக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும், ஒரு பொண்ணு. அப்புறம் ஒரு பொண்ணா இருக்கிறதால இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். முதல்ல யாரு நீ? என்கிட்ட கேட்காம கொள்ளாம ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வர? அதுவும் இல்லாம எனக்கே அட்வைஸ் பண்றியா? யார் நீ? பாட்டி, இவங்க தான் அந்த பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாங்க. அப்புறம் சேஃபா வீட்டுல கொண்டு வந்து விடவும் வந்தாங்க. ஆச்சரியமா இருக்கு. தப்பு ஒருத்தர் மேல நீங்க திட்டுறது இன்னொருத்தரையா? தேங்க்யூ, நன்றி. நீங்க அந்த பொறுக்கி பசங்க கிட்ட வந்து எங்க குழந்தைய காப்பாத்துனீங்க. பத்திரமா வீட்டுல விட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களாலதான் என் தங்கச்சி பத்திரமா வீட்டுக்கு வந்தா. பாருங்க, தேங்க்யூ சொல்ல தேவையில்ல, இது என் கடமை. இப்போ இவ்வளவு ராத்திரியில வெளியே சுத்துனா பசங்க கிண்டல் தானே பண்ணுவாங்க. நடுராத்திரியில வெளியே போய் ஊர் சுத்திட்டு இருந்துட்டு பாவம் என் பேத்தி மேல பழிய போட்டுட்டா. ஆனா இந்த குழந்தை வீட்டுல நிம்மதியா அமைதியா தூங்கிட்டு இருந்தா. அவளை தேவையில்லாம கெட்டவாக்கிட்டா. அவளை தேடி போனாலாம். எனிவேஸ், இது உங்க ஃபேமிலி மேட்டர். நான் கிளம்புறேன். இன்னொரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச வர ராத்திரி செருப்பு போட்டுட்டு தூங்க மாட்டாங்க.
இவன் இவன் என்ன உளறிட்டு போறான்? ஒண்ணும் இல்ல பாட்டி, விருந்தல நல்லா கேளு. உன்னால நாங்க ஒன்னும் கொஞ்ச நஞ்ச கஷ்டங்களை அனுபவிக்கல. இப்ப எங்கேயாவது மானத்தை வாங்கிட்டு வந்திருந்தா யாருக்கும் முகத்தை காட்டுற அளவுக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோம். இனிமே நடுராத்திரியில இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போனா உன் காலை உடைச்சிடுவேனா சொல்லிட்டேன். அட போதும் போனா போதுமே, நிறுத்திக்கோ. 2 குழந்தைகளும் பத்திரமா வீடு திரும்பிட்டாங்கன்னு கடவுளுக்கு நன்றி சொல்லுமா. இனிமே இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது, சரியா? ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, போய் உங்க ரூம்ல போய் தூங்குங்க, போங்க. ஒரு பீடைக்கு கூட குறைச்சல் இல்ல இந்த வீட்டுல. இன்னொன்னு வேற விழுந்துருச்சு இங்க. பாட்டி ப்ளீஸ். என்ன பாட்டி, என்ன ப்ளீஸ்? இங்க தொலைச்சிட்டா நம்ம வீட்டுல கோயல் குடும்பத்து மருமகளா ஆக ரொம்ப ஆசை இல்ல அப்படின்னா சில பொறுப்புகளையும் ஏத்துக்கோ. நாளைக்கு காலையில 7 மணிக்கு எனக்கு 1 கப் ஸ்ட்ராங்கான டீ வேணும். இவளுக்கு புரியவை. நீ நல்லா இருக்கியா? உனக்கு எங்கேயும் அடிப்படலையே. எனக்கு ரொம்ப படபடப்பாயிடுச்சு. உன்னை தேடி நான் அந்த கிளப் வரைக்கும் போனேன். பாரு, நல்லா பாரு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா என்னை பத்தி கவலைப்பட்டு உன்னை நீ என்ன பண்ணிருக்க? ஆனா அந்த ஸ்மார்ட்டான பையன் உன்னை காப்பாத்த வரலனா அந்த பொறுக்கி பசங்க உன்னை என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. கருப்புசாமி கரெக்டா அவரை உதவி செய்ய அனுப்பி வச்சுட்டாரு. கருப்பசாமி செய்வாரு. அவங்களும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போய் சேருவாங்க. அப்புறம் அந்த நல்ல மனுஷனோட பேர் என்ன? அவங்க பேர் என்ன? நான் அவங்க பேரை கேட்கவே மறந்துட்டேன். ஜூஹி, இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பாவம் அந்த பொண்ணுகிட்டயும் பண்ணிட்டு இருந்தாங்க. கடவுள் அருளால இந்த மாதிரி கஷ்டத்துல நீ மாட்டிக்க கூடாது. அதனால நீ எங்கேயாவது போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தாத்தா பாட்டி கிட்ட கேட்டுக்கோ, இல்லனா அவங்க கிட்ட சொல்லிடு. அப்படியா? உனக்கு தோணுதா? நான் பாட்டி கிட்ட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க. போ சிம்ரன் போ, உன் வாழ்க்கையே வாழி. அதனாலதான் இந்த வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யணும்னா முதல்ல செஞ்சிடு, அப்புறம் பாட்டி கிட்ட சொல்லு. நான் பண்ண மாதிரி. பிங்கு அண்ணா, உள்ள வாங்க. வாங்க வாங்க அண்ணி. வாங்க நீ. உங்க 2 பேரோட குறை தான் இங்க இருந்துச்சு. ஒரு நிமிஷம். ஜெய் குருதேவா, இனிமேல இருந்து நீங்க தான் என் ரோல் மாடல். அட, இங்க நான் டிஸ்கோ போடுறதுக்குள்ளேயே என் உசுறு போயிடுது. ஆனா நீங்க நேரா கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்ல? நீ பெரிய ஆளுதான் அண்ணா. ஆமா அண்ணா, நீங்க பெரிய ஆளுதான். அட, உங்க லவ் ஸ்டோரிய கொஞ்சம் சொல்லுங்க. அட அட, என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க ப்ளீஸ். அட சொல்லுங்க சொல்லுங்க. சரி ஓகே. என்னன்னா எங்க முதல் காதல் ஒண்ணுதான். அதனால எங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு. முதல் காதலா? சாப்பாடு. அது என்னன்னா எங்க 2 பேருக்கும் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நாங்க பானிபூரி கடையில பானிபூரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிடும் போதே எங்க காதல் எப்ப வளர்ந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. How cute. ஆனா தெரியல. அப்படின்னா பாட்டி நம்ம உறவை ஏத்துப்பாங்களா இல்லையா? கொஞ்சம் டைம் கொடுங்க அண்ணி.
பாட்டிக்கு பிங்கு அண்ணா மேல உசுரு. அப்புறம் பிங்கு அண்ணா யாரு மேல உசுரா இருக்காங்களோ பாட்டி அவங்களையும் ஏத்துப்பாங்க. அப்புறம் நாங்க தான் அவங்க கூட இருக்கோம்ல. ஆனா எனக்கு பாட்டிய பத்தி தெரியல. ஆனா என் நாத்தனார் ரொம்ப அன்பானவங்களா இருக்காங்க. கண்டிப்பா அண்ணே. அண்ணா நீங்க நகருங்க. அன்னிக்காக நீங்க 2 பேரும் அண்ணனையும் மறந்துட்டீங்க. சரியான பொருத்தம் தான். வாங்க. இப்போ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சீஸ். அம்மா, இன்னைக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். சந்தோஷமா இருந்தோம். நீங்க எப்பவும் ஆசைப்பட்ட மாதிரி. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் சாத்தியமானதுக்கு காரணம் அந்த நல்ல மனுஷன்தான். இல்லைன்னா இன்னைக்கு என்ன இருக்குமோ தெரியல.